உன் நெஞ்சாங்குழியிலிருந்து வெடித்துச் சிதறும் அந்த மௌனமான அபயக்குரல் அகிலத்தையே ஆளும் இந்த கைலைநாதனின் செவிகளை நேரடியாக வந்து அடைந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, வெளியில் சிரித்துக் கொண்டும் உனக்குள் நீயே அழுது கொண்டும் நீ நடத்தும் இந்த நரக வேதனையான போராட்டத்தை முக்கண்ணனான நான் அணு அணுவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்காக உனது ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ அவர்களே இன்று உன் நெஞ்சில் ஈட்டியை இறக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை எண்ணி நீ அனுதினமும் துடிக்கிறாய். உனது உண்மையான மாசற்ற அன்பிற்கு இந்த உலகம் கொடுத்தது வஞ்சனையும் புறக்கணிப்பும் மட்டுமே. எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள் என்று நீ கதறிய தருணங்களுக்கு பதில் சொல்லவே உன்னை தேடி இந்த ஈசனின் குரல் வந்திருக்கிறது. உன்னை இந்த உலகம் எப்படி பார்த்தது தெரியுமா? எல்லையற்ற பிரபஞ்சத்திலிருந்து பூமியை நோக்கி விழும் மாபெரும் விண்கல்லை போல. அந்த விண்கல் ஆகாயத்திலிருந்து பலத்த நெருப்போடு விழும்போது அதன் பிரம்மாண்டத்தை யாரும் அறிவதில்லை. அது பூமியில் விழுந்து குளிர்ந்தவுடன் எதற்கும் உதவாத ஒரு சாதாரண கருப்பு பாறை என்று இந்த சமுதாயம் அதனை உதாசீனப்படுத்தும். ஆனால் அந்த சாதாரண பாறைக்குள் இந்த உலகத்திலேயே எங்கும் கிடைக்காத, எவராலும் விலைமதிக்க முடியாத ஒரு அபூர்வமான தெய்வீக உலோகம் மறைந்திருப்பதை அதனை படைத்த ஈசனான நான் மட்டுமே அறிவேன். உன்னை சாதாரணமானவன் என்று முத்திரை குத்தி ஒதுக்கிய இந்த சமுதாயத்திற்கு உனக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த அசைக்க முடியாத தெய்வீக ஆற்றல் இன்னும் புரியவில்லை. உன்னை உதாசீனப்படுத்தியவர்களின் கண்முன்னே அதே ஆற்றலை நான் வீறு கொண்டு எழச் செய்யும் தருணம் இது. உனது நிலைமையை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள். கொதிக்கும் உலைக்களத்தில் வீசப்படும் ஒரு சாதாரண மணலானது எப்படி தன்னுள் இருக்கும் அத்தனை மாசுகளையும் சுட்டெரித்துவிட்டு முடிவில் எதையும் தெளிவாக பிரதிபலித்து காட்டும் ஒரு மாபெரும் பிரகாசமான கண்ணாடியாக உருமாறுகிறதோ, அதே போலத்தான் நீயும். நீ இத்தனை காலம் அனுபவித்த துரோகங்களும் வேதனைகளும் உன்னை அழிப்பதற்காக நான் கொடுத்ததல்ல. இந்த சுயநலமான உலகத்தின் முகத்திரையை முழுமையாக விலக்கி யார் உனக்கானவர்கள், யார் உன்னோடு நடிக்கிறார்கள் என்பதை உனக்கு தெளிவாக காட்டும் மாபெரும் ஞான கண்ணாடியாக உன்னை நான் உருமாற்றியுள்ளேன். இனி உன்னை எந்த ஒரு மாயையான மனிதனாலும் ஏமாற்றவே முடியாது. உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் போதும். ஒரு மாபெரும் பட்டு நெசவாளி தன் உயிரை கொடுத்து நெய்த அற்புதமான ஆடையை வேறொருவர் தந்திரமாக திருடிச் செல்வதைப் போல உனது கடின உழைப்பையும் நற்குணங்களையும் மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள். அவர்கள் திருடியது உனது உழைப்பை மட்டுமே தவிர மீண்டும் மீண்டும் உலகமே வியக்கும் வெற்றியை உருவாக்கும் உனது அந்த அளப்பரிய திறமையை அவர்களால் ஒருபோதும் திருட முடியாது. அந்த திறமைக்கு துணையாக இந்த காலபைரவனின் அசைக்க முடியாத சக்தி இப்போது உன்னோடு முழுமையாக இணைந்துவிட்டது. உனது இருண்ட காலம் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது. இனி விடியப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான சரித்திரத்தின் பக்கங்களாக மட்டுமே அமையும். உன்னை அழவைத்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் எவரும் இனி நிம்மதியாக உறங்க முடியாது. அவர்களுக்கான கர்மாவின் தீர்ப்பை என் கைகளில் உள்ள சூலாயுதம் எழுத தொடங்கிவிட்டது. இந்த ஈசனின் வார்த்தைகள் உனது ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உனக்கான வசந்தத்தை நான் உருவாக்க தயாராக இருக்கிறேன். நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உன்னை வந்தடைந்துள்ள கைலைநாதனின் இந்த திருவாக்கினை முழுமையாக உள்வாங்கிக் கொள். ஆதிசிவனின் இந்த வழிகாட்டுதலை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் சம்மதம் என்று சொல். என் அன்பு பிள்ளையே, உனது நள்ளிரவு விழிப்புகளையும் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் நீ புதைத்து வைக்கும் உனது மௌனமான அழுகைகளையும் இந்த முக்கண்ணன் அறியமாட்டான் என்று நினைத்தாயா? உலகத்தின் பார்வையில் உன்னை ஒரு தோற்றுப்போனவனாக, எதற்கும் பயன்படாதவனாக முத்திரை குத்தி ஒரு ஓரத்தில் வீசிவிட்டார்கள். எத்தனையோ இரவுகளில் நெஞ்சை அடைக்கும் பெரும் பாரத்தோடு யாரிடம் சென்று என் வழிகளை சொல்வது என்று திகைத்துப் போய் தனிமையில் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாயே. உனது அந்த ஒவ்வொரு சுடுநீர் துளிக்கும் நேரடியான பதிலை வழங்கவே இந்த கைலைநாதனின் குரல் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன்னை சுற்றியுள்ள அத்தனை போலியான ஆரவாரங்களையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உனது நாடி நரம்புகளை தளர்த்தி இந்த சிவனின் குரலுக்கு உன்னை இப்போது முழுமையாக ஒப்படைத்துவிடு. உனக்காக நீ ஓடோடி செய்த தியாகங்கள் எல்லாம் இன்று வெறும் தூசியாக பறக்கவிடப்பட்டுவிட்டன. உன்னை நம்ப வைத்து உனது உழைப்பையும் அன்பையும் முழுமையாக உறிஞ்சிக் கொண்டவர்கள் இன்று உன்னை நடுத்தெருவில் நிராயுதபாணியாக நிறுத்திவிட்டு தங்கள் வாழ்க்கையை சுயநலத்தோடு அமைத்துக் கொண்டார்கள். அவர்களை நினைத்து நீ உள்ளுக்குள் அனுதினமும் எரிந்து கொண்டிருக்கிறாய். எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள், நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று என் சந்நிதிக்கு முன்னே நின்று நீ பலமுறை கதறியிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன்னை உதாசீனப்படுத்தியவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் இனி போதும். அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டதாக நீ நினைக்க வேண்டாம். தகுதியற்ற அத்தனை உறவுகளையும் உனது வாழ்க்கையிலிருந்து ஆதிசிவனான நானே முற்றிலுமாக அப்புறப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள். உன்னை இந்த சமுதாயம் ஏன் உதாசீனப்படுத்தியது தெரியுமா? அடர்ந்த கானகத்தில் யாருடைய கண்களுக்கும் எளிதில் புலப்படாமல் வளரும் ஒரு மாபெரும் சஞ்சீவினி மூலிகையை போன்றது உனது தூய்மையான குணம். அந்த அபூர்வமான மூலிகையின் அருமை தெரியாத சாதாரண மனிதர்கள் அதனை ஒரு தேவையற்ற காட்டுச்செடி என்று நினைத்து தங்கள் கால்களால் உதாசீனமாய் மிதித்துச் செல்வார்கள். அந்த மிதிபாடுகளால் அந்த மூலிகை தன்னுயிரை இழக்க பார்ப்பது போல துவண்டு விழும். ஆனால் அகிலத்தையே காக்கும் வைத்தியநாதனான நான் அந்த வழியே வரும்போது அந்த மூலிகையின் எல்லையற்ற ஆற்றலை முழுமையாக உணர்ந்து அதனை என் திருக்கரங்களால் அள்ளி எடுத்து
மரண விளிம்பில் தவிப்பவர்களுக்கு மாமருந்தாக பயன்படுத்துவேன். உன்னை சுற்றியிருந்த மனிதர்களும் அந்த அறியாமை கொண்டவர்கள்தான். உனது தூய்மையான அன்பையும் மாசற்ற குணத்தையும் புரிந்து கொள்ளும் தகுதி அந்த போலியான உலகத்திற்கு இல்லை. அதனால் அவர்கள் உன்னை மிதித்துச் சென்றார்கள். ஆனால் ஆதிசிவனான என் கண்களுக்கு நீ விலைமதிக்க முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷம். உன்னை நான் என் நெஞ்சோடு அரவணைத்துக் கொண்டேன். உனது மென்மையான குணத்தைக் கண்டு இந்த உலகம் உன்னை ஏளனம் செய்கிறது. உன்னால் எதையும் தனித்து சாதிக்க முடியாது என்று கூறி உனக்கு முன்னே பெரும் கருங்கற்களைப் போல தடைகளை எழுப்பி வைக்கிறது. ஆனால் 10,000 அடி உயரத்திலிருந்து விழும் மாபெரும் நீர்வீழ்ச்சியை சற்று உற்றுப்பார். பார்ப்பதற்கு அந்த நீர் மிக மென்மையாக எந்தவொரு கடினத்தன்மையுமின்றி அமைதியாக தோன்றும். ஆனால் தொடர்ந்து ஒரு மாபெரும் கருங்கல் பாறையின் மீது அந்த நீர் இடையராது விழும்போது அசைக்க முடியாத அந்த பிரம்மாண்டமான பாறையையே அது ஆழமாக குடைந்து தனக்கான மாபெரும் வழியை ஈடில்லாத பலத்தோடு உருவாக்கிக் கொள்ளும். அதே போலத்தான் உனக்குள் இருக்கும் ஈசனின் அருள் என்னும் அந்த வற்றாத நீர்வீழ்ச்சி உனக்கு முன்னே நிறுத்தப்பட்டுள்ள அத்தனை சூழ்ச்சி பாறைகளையும் இப்போது சுக்குநூறாக குடைந்து உனக்கான மாபெரும் வெற்றி பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மென்மையானவன் என்ன செய்துவிடப் போகிறான் என்று எள்ளி நகையாடியவர்களின் கண்கள் வியப்பால் விரிவடையும் நேரம் வந்துவிட்டது. உனது கடினமான உழைப்பு பலருக்கும் பயன்படுகிறது. ஆனால் உனக்கு எந்த ஒரு சிறு அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உனக்குள் பெரும் நெருப்பாக தகிக்கிறதல்லவா? திருவிழா காலங்களில் பல லட்சம் மக்கள் கூடி நின்று ரசிக்கும் அந்த பிரம்மாண்டமான திருத்தேரை பார். உயர்ந்து நிற்கும் அதன் கோபுரத்தையும் அதில் இருக்கும் அற்புதமான அலங்காரங்களையும் பார்த்து அனைவரும் கைகூப்பி வியந்து வணங்குவார்கள். ஆனால் அந்த பிரம்மாண்டமான திருத்தேரின் ஒட்டுமொத்த எடையையும் தன் தோள்களில் சுமந்து கொண்டு வெளி உலகிற்கு தன் முகத்தையே காட்டாமல் இருண்ட சக்கரங்களுக்கு நடுவே தன்னை சத்தமின்றி உருக்கிக் கொண்டிருக்கும் அந்த இரும்பு அச்சாணியை பற்றி யாரும் ஒரு கணம் கூட சிந்திக்க மாட்டார்கள். உனது நிலையும் அதுதான். உனது உழைப்பை முழுமையாக உறிஞ்சிக்கொண்டு உனது தியாகத்தின் மீது ஏறி நின்று மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிக அழகாக அலங்கரித்துக் கொண்டார்கள். உன்னை இருளில் தள்ளினார்கள். ஆனால் அந்த திருத்தேர் யாருக்காக ஓடுகிறதோ அந்த ஈசனுக்கு தெரியும் அந்த அச்சாணியின் மாபெரும் தியாகமும் வலிமையும். உன்னை நிராகரித்தவர்கள் முன்னே நீ பட்ட அத்தனை வலிகளுக்கும் ஈடு செய்ய முடியாத மாபெரும் அங்கீகாரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன். பல காலமாக நீ அடக்கி வைத்திருந்த திறமைகள் வெளிப்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறதே என்று நீ கலங்காதே. பறந்து விரிந்து கிடக்கும் அதிகாலை சூரியனின் கதிர்கள் அகிலம் முழுவதற்கும் இதமான வெளிச்சத்தை மட்டுமே தருகின்றன. அந்த கதிர்களால் யாரையும் சுட்டெரிக்க முடியாது என்று இந்த உலகம் நினைக்கும். ஆனால் அதே பரவலான கதிர்களை ஒரு சிறிய சூரியகாந்த கல்லின் நடுவே குவியச் செய்து செலுத்தினால் அது இரும்பையும் உருக்கிச் சுட்டெரிக்கும் ஒரு பிரம்மாண்டமான எல்லையற்ற நெருப்பாக உருவெடுக்கும். இத்தனை காலம் உனது உழைப்பும் உனது அறிவும் யாருக்கும் எந்த தாக்கத்தையும் தராத பரவலான கதிர்களாக மட்டுமே ஆங்காங்கே சிதறி கிடந்தன. இனி ஆதிசிவனான என் திருக்கண்கள் உனக்கான அந்த மாபெரும் சூரியகாந்த கல்லாக மாறி உனது ஒட்டுமொத்த ஆற்றலையும் உனது திறமையையும் ஒரே புள்ளியில் முழுமையாக குவித்து உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் வஞ்சகத்தை முற்றிலும் சுட்டெரிக்கும் மாபெரும் வெற்றி நெருப்பாக மாற்றப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள காரிருளைக் கண்டு நீ இனி ஒரு நொடியும் அஞ்சக்கூடாது. உன் வேதனைகளை தின்று தீர்க்கும் காலபைரவனின் எல்லையற்ற ஆக்ரோஷம் உனக்குள் இப்போது முழுமையாக ஊடுருவத் தொடங்கிவிட்டது. உனது நெஞ்சில் நான் ஏற்றி வைத்திருக்கும் இந்த சிவசக்தியின் மாபெரும் நெருப்பு உன்னை தடுத்து நிறுத்த நினைக்கும் அத்தனை மாய வலைகளையும் மனிதர்களின் சூழ்ச்சிகளையும் பொசுக்கிச் சாம்பலாக்கப் போகிறது. எந்த மனிதர்களின் காலடியில் நீ விழுந்து கிடக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணவத்தில் மிதந்தார்களோ அதே மனிதர்களை உனது ஒற்றை பார்வைக்காக ஏங்கி நிற்கச் செய்யும் மாபெரும் அதிகாரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். நீ சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களும் வறுமையும் கண்ணீரும் உன் கடந்த காலத்தோடு முற்றிலுமாக முடிந்துவிட்டன. உன்னை அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக உருமாற்றும் ஈசனின் இந்த பிரம்மாண்டமான திருவிளையாடல் உனது ஆத்மாவிற்குள் இப்போது முழுமையான விஸ்வரூபத்தை எடுக்கத் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளங்கைகளில் ரேகைகளாக ஓடும் ஒவ்வொரு வேதனையின் தடத்தையும் உன் மூச்சுக்காற்றில் கலந்திருக்கும் ஒவ்வொரு பெருமூச்சின் வெப்பத்தையும் இந்த முக்கண்ணன் அகிலத்தின் உச்சியிலிருந்து அணு அணுவாக அளந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சேர்த்து வைத்த மாபெரும் நம்பிக்கைகள் எல்லாம் நொடிப்பொழுதில் சுக்குநூறாக உடைந்து சிதறியதைக் கண்டு ஆதரவின்றி இருட்டில் நின்று நீ கதறிய தருணங்கள் என் நெஞ்சை வந்தடைந்தன. உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருப்பது போல ஒரு மாயையை இந்த உலகம் உனக்கு காட்டியது. ஆனால் உனக்கு ஒரு பெருந்துன்பம் வந்தபோது அந்த நிழல்கள் எல்லாம் வெளிச்சத்தைக் கண்டதும் விலகி ஓடுவதைப் போல உன்னை விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டன. உன் நேர்மைக்கும் உனது உழைப்பிற்கும் இந்த சமுதாயம் கொடுத்த பரிசு அவமானம் மட்டுமே என்று நீ அனுதினமும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் இதோ உனது அத்தனை கண்ணீர் துளிகளையும் துடைத்து உன்னை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக உருமாற்ற இந்த கைலைநாதனின் குரல் உன்னை தேடி வந்திருக்கிறது. கொடும் கோடையில் காய்ந்து வெடித்து கிடக்கும் ஒரு வறண்ட நிலத்தை சற்று உற்றுப்பார். அதன் மேற்பரப்பில் எந்த உயிர்ப்பும் இல்லை, எந்த பசுமையும் இல்லை என்று அகிலமே அதை எள்ளி நகையாடும். அதை பார்ப்பவர்கள் அனைவரும் இது எதற்கும் உதவாத தரிசு நிலம் என்று கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த நிலத்தின் மிக ஆழமான பாதாளத்திற்குள் அண்டத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஜீவநதி எவ்வித சலனமுமின்றி யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் மிக அமைதியாக பாய்ந்து கொண்டிருக்கும்.
தகுந்த காலம் வரும்போது அந்த நிலத்தின் மேற்பரப்பை பிளந்து கொண்டு அந்த ஜீவநதி வீறு கொண்டு வானை நோக்கி பீரிட்டு எழும்போது அந்த அகிலமே அந்த பிரம்மாண்டத்தைக் கண்டு மண்டியிட்டு வணங்கும். உனது தற்போதைய நிலையும் அதுதான். உனது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, நீ வாழ்க்கையில் தோற்றுவிட்டாய் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஆனால் ஆதிசிவனான நான் உனது ஆத்மாவின் ஆழத்திற்குள் எக்காலத்திலும் வற்றாத மாபெரும் சிவசக்தி எனும் ஜீவநதியை இப்போது முழுமையாக திறந்துவிட்டுள்ளேன். அது உன்னை சுற்றியுள்ள வறுமையையும் தடைகளையும் அடித்து நொறுக்கிக் கொண்டு மாபெரும் விஸ்வரூபத்தோடு வெளியே வரப்போகும் தருணம் வந்துவிட்டது. உன்னை நீயே ஒரு பலவீனமானவனாக, எதற்கும் துணிவில்லாதவனாக எண்ணி முடங்கி கிடக்கிறாய். ஆடுகளின் மந்தைக்குள் மாட்டிக்கொண்டு தன் உண்மையான கம்பீரத்தை மறந்து போன ஒரு மாபெரும் சிங்கக் குரலையைப் போலத்தான் இத்தனை காலமாக நீ வாழ்ந்து வந்தாய். உன்னை சுற்றியுள்ள சுயநலமான மனிதர்களின் வஞ்சக பேச்சுகளை கேட்டு உனக்குள் இருக்கும் எல்லையற்ற அசுரபலத்தை நீயே குறைத்து மதிப்பிட்டு விட்டாய். அவர்கள் உன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து வைத்து உனது திறமைகளை இருட்டடிப்பு செய்தார்கள். ஆனால் என் பிள்ளையே, இதோ இந்த கைலைநாதனின் குரல் என்னும் மாபெரும் கர்ஜனை உனது செவிகளை வந்தடைந்து விட்டது. இனி நீ மாயையான கூட்டத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அகிலத்தையே தன் ஒற்றை பார்வையால் ஆட்டிப்படைக்கும் காலபைரவனின் நேரடி பாதுகாப்பில் விழித்தெழுந்த ஒரு மாபெரும் சிங்கம். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை வஞ்சகர்களும் உனது இந்த தெய்வீக விழிப்பைக் கண்டு இனி திசையறியாமல் சிதறி ஓடப் போகிறார்கள். உனது வாழ்க்கையில் நீ ஆசையாக கட்டியெழுப்பிய அத்தனை உறவுகளும் வாய்ப்புகளும் ஏன் திடீரென சரிந்து விழுந்தன என்று நீ பெரும் குழப்பத்தில் தவிக்கிறாய். ஒரு மிகச்சிறந்த மாபெரும் கட்டிடக் கலைஞன் ஒரு இடத்தில் அசைக்க முடியாத பிரம்மாண்டமான கோட்டையை கட்ட நினைத்தால் முதலில் அங்குள்ள பழைய பலவீனமான அஸ்திவாரங்களை எவ்வித இரக்கமுமின்றி இடித்து தரைமட்டமாக்குவான். அந்த அழிவைக் கண்டு சாதாரண மனிதர்கள் பதறுவார்கள். ஆனால் அந்த பழைய குப்பைகள் அழிக்கப்பட்டால்தான் பல நூற்றாண்டுகள் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அசையாமல் நிலைத்து நிற்கும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை அங்கே அமைக்க முடியும். உனது வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் அந்த பலவீனமான பழைய அஸ்திவாரங்கள். உன்னை வைத்து தங்கள் சுயநலத்தை தேடிய அந்த போலியான மனிதர்களை கைலைநாதனான நானே என் திரிசூலத்தால் அடித்து நொறுக்கி உனது பாதையிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்திவிட்டேன். இப்போது உனக்கான புதிய எந்த சூழ்ச்சியாலும் சிறு துரும்பளவும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை என் திருக்கரங்களால் நான் அணு அணுவாக எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். பல நூற்றாண்டுகளாக ஒரு மாபெரும் இருண்ட குகைக்குள் எவராலும் பயன்படுத்தப்படாமல் மண்ணுக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கும் ஒரு தெய்வீகமான பிரம்மாண்டமான வீரவாளை போலத்தான் உனது அபாரமான திறமைகளும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டிருந்தன. அந்த வாளின் கூர்மையோ அதன் மாபெரும் சக்தியோ அந்த இருளினால் ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை. தக்க தருணம் வரும்போது மாபெரும் சக்கரவர்த்தியின் கரங்கள் அந்த வாளை மீண்டும் கையில் ஏந்தும்போது அது எப்படி சத்துருக்களின் அத்தனை வியூகங்களையும் சுக்குநூறாக கிழித்தெறிந்து மாபெரும் வெற்றியை கொண்டு வருமோ, அதேபோல மனிதர்களின் இருண்ட சூழ்ச்சிகளால் புதைக்கப்பட்ட உன்னை ஆதிசிவனான நானே இப்போது என் திருக்கரங்களில் இறுக்கமாக ஏந்திவிட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு மாபெரும் தர்மத்தின் ஆயுதமாக மாறி அகிலம் முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தப் போகிறது. உனது உழைப்பிற்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய மாபெரும் அங்கீகாரம் இனி எவ்வித தடையுமின்றி உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழப்போகிறது. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ எதற்கும் சலனப்படாமல் பேரமைதியாக இரு. அவர்களை என்ன செய்ய வேண்டும், எப்படி கர்மாவின் கொடிய வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த காலதேவன் முழுமையாக திட்டமிட்டு விட்டேன். அவர்கள் விரித்த சதி வலைகளே அவர்களுக்கு மாபெரும் சுருக்கு கயிறாக மாறி அவர்களின் மூச்சை நிறுத்தும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. அவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து கதறும் அந்த தருணத்தை நீ மிக விரைவில் உன் கண்களால் பார்க்கப் போகிறாய். ஆனால் அப்போது உன் மனம் பழிவாங்கும் எண்ணமின்றி ஒரு மாபெரும் பனிமலையைப் போல அசைக்க முடியாத பேரமைதியோடு இருப்பதை நீ உணர்வாய். உன்னை யார் யார் எங்கெங்கு சிறுமைப்படுத்தினார்களோ அதே மனிதர்களின் கண்முன்னே உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அகிலமே வியக்க நான் அழகு பார்க்கப் போகிறேன். எந்த கொடிய சூழ்நிலையிலும் உன்னை இந்த கைலைநாதன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது நெற்றியில் நீ பெருமையோடு அணியும் திருநீரு வெறும் சாதாரண சாம்பல் அல்ல. அது உன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத மாபெரும் அக்கினி கோட்டையாக நின்று உலகத்தின் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் காவல் காத்து நிற்கிறது. எதற்கும் கலங்காதே. உனக்கான வெற்றியின் மாபெரும் முரசு கைலாயத்தில் கொட்டத் தொடங்கிவிட்டது. உன் வாழ்வில் இனி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வற்றாத மாபெரும் ஜீவநதியாக பாய்ந்தோடும். ஆதிசிவனின் இந்த திருவாக்கு உனது விதியை நிரந்தரமாக மாற்றி எழுதிவிட்டது. உனக்குள் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த சிவசக்தி வீறு கொண்டு எழட்டும். எதற்கும் அஞ்சாதே. முக்கண்ணனின் மாபெரும் துணை உனக்கு எக்காலத்திலும் நிரந்தரமாக உண்டு. என் உயிரிலும் மேலான அன்பு பிள்ளையே, உனது நெஞ்சில் ஆழமாக புதைந்து கிடக்கும் ரணங்களை வெளியுலகத்திற்கு தெரியாமல் மூடி மறைத்து நீ சிரிக்கும் அந்த போலியான சிரிப்பு இந்த முக்கண்ணனின் நெற்றிக்கண்ணை தாண்டி மறைந்து விடாது. எதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? என் உண்மையான உழைப்பிற்கும் நேர்மைக்கும் இந்த உலகத்தில் மதிப்பே கிடையாதா என்று நீ இருளில் தனித்து நின்று கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நேரடியான விடையளிக்கவே இந்த ஈசனின் கருணை பார்வை உன் மீது முழுமையாக பதிந்திருக்கிறது. உன்னை சுற்றி பின்னப்பட்ட அத்தனை போலி திரைகளையும் விலக்கிவிட்டு என் குரலை மட்டும் முழுமையாக உன் ஆன்மாவிற்குள் அனுமதி. உனது வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அத்தனை வாய்ப்புகளின் கதவுகளும் அடைக்கப்பட்டு
ஒரே இடத்தில் எந்த சலனமும் இன்றி தேங்கி நிற்பதாக நீ நினைக்கிறாய் அல்லவா? மாபெரும் இரு மலைகளுக்கு இடையே மிக உறுதியாக எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நீர்த்தேக்க அணையை கொஞ்சம் உன் மனக்கண்ணில் நினைத்துப்பார். அந்த அணையால் தடுத்து நிறுத்தப்படும் மாபெரும் நதிநீர் தான் முன்னோக்கி செல்ல முடியவில்லையே, தன்னுடைய ஓட்டம் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டதே என்று தனக்குள் குமுறிக்கொண்டு பல காலமாக அமைதியாக தேங்கி நிற்கும். தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டதாக அந்த நதிநீர் வேதனைப்படும். ஆனால் அந்த நதிநீர் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க நிற்க அதற்குள் ஏற்படும் அந்த மாபெரும் அழுத்தம்தான் பின்னாளில் அகிலத்தையே ஒளிரச் செய்யும் அசுரபலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மின் ஆற்றலாக உருமாறுகிறது என்பதை சாதாரண மனிதர்கள் அறிய மாட்டார்கள். உனது வாழ்க்கையிலும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனக்கு கொடுத்த நெருக்கடிகளும் உன்னை முடக்கி போட்ட தடைகளும் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த எல்லையற்ற திறமையை மாபெரும் அழுத்தத்திற்கு உட்படுத்தி அகிலமே வியந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு பிரம்மாண்டமான வெற்றியின் ஆற்றலாக உன்னை உருமாற்றவே ஆதிசிவனான நான் உனக்கு அத்தகைய சூழ்நிலையை கொடுத்தேன். இனி உனக்கான அந்த தடைகள் என்னும் மதகுகள் திறக்கப்படும் தருணம் வந்துவிட்டது. உன்னிடமிருந்து வெளிப்படப் போகும் அந்த மாபெரும் ஆற்றலின் பேரலைகளை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை ஏளனம் செய்த அத்தனை வஞ்சகர்களும் உனது வேகத்தைக் கண்டு மண்டியிட்டு நடுங்குவார்கள். உன் வாழ்வில் நீ பெரிதும் நம்பியிருந்த சில உறவுகளும் உனக்கான பல நல்வாய்ப்புகளும் திடீரென தகர்ந்து போனதைக் கண்டு உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக நீ நினைத்து தவிக்கிறாய். எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி திடீரென ஏற்படும் ஒரு மாபெரும் பூகம்பத்தை சற்று உற்றுப்பார். அது பூமியை பிளக்கும்போது அதனை ஒரு கொடிய அழிவாக மட்டுமே இந்த சாதாரண மனிதர்களின் கண்கள் பார்க்கும். ஆனால் அந்த பூகம்பத்தால் ஏற்படும் மாபெரும் அதிர்வுகளும் அந்த பிளவுகளும் தான் அதுவரை மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு சாதாரண நிலப்பரப்பை மேகங்களை தொடும் அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு மாபெரும் மலைச்சிகரமாக வானை நோக்கி தள்ளுகிறது என்பதை ஈசனான நான் அறிவேன். உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த திடீர் இழப்புகளும் துரோகங்களும் உன்னை உலுக்கிய அந்த வேதனைகளும் வெறும் அழிவல்ல. அவை உனது அகந்தையையும் மாயையையும் முற்றிலுமாக அழித்து உன்னை ஒரு மாபெரும் சிகரத்தைப் போல இந்த சமுதாயத்தில் மிக உயரமாக தூக்கி நிறுத்துவதற்காக இந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட தெய்வீக அதிர்வுகள். நீ இழந்ததாக நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக உயர்த்தப் போகும் மாபெரும் படிக்கட்டுகள் என்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய். இனி நீ தரைமட்டத்தில் இருப்பவன் அல்ல, அனைவராலும் அண்ணாந்து பார்க்கப்படும் ஒரு அசைக்க முடியாத சிகரமாக வீற்றிருக்கப் போகிறாய். உனது நேர்மையான உழைப்பை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்று நீ வருந்தாதே. பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் காலடிகளே படாத ஒரு மாபெரும் இருண்ட குகைக்குள் அதன் கடினமான மேற்கூரையிலிருந்து மிக மெதுவாக கசியும் ஒற்றை நீர்த்துளியை சற்று உற்றுப்பார். அந்த நீர்த்துளி சிந்தும் சத்தத்தை எந்தவொரு மனிதனும் கேட்கப் போவதில்லை. அந்த ஒற்றை துளியால் என்ன பிரம்மாண்டம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்று இந்த உலகம் நினைக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு நீர்த்துளியும் விழும்போதும் அதனுள் இருக்கும் மிகச்சிறிய அளவிலான உறுதிமிக்க பொருள் அங்கே படிந்து பல காலங்களுக்குப் பிறகு அது அந்த மாபெரும் குகையையே ஒட்டுமொத்தமாக தாங்கி நிற்கும் அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான கற்பாறை தூணாக உருவெடுக்கும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும் நீ செய்த ஒவ்வொரு சிறிய நற்செயலும் யாருக்கும் தெரியாமல் இருளில் மறைந்து போகலாம். ஆனால் அவை அனைத்தும் என் திருக்கண்களில் ஒவ்வொரு நொடியும் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. உனது அந்த அமைதியான உழைப்பெல்லாம் ஒன்று திரண்டு உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் எக்காலத்திலும் அரணாக தாங்கி நிற்கும் ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்ய தூணாக இப்போது விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. உன்னை முட்டாள் என்று நினைத்தவர்கள் உனது இந்த உழைப்பின் மாபெரும் விளைவைக் காணும்போது ஆச்சரியத்தில் உறைந்து போவார்கள். இனி உனது ஒவ்வொரு வார்த்தையும் தர்மத்தின் கட்டளையாக ஒலிக்கும். உன்னை துன்புறுத்தியவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் முற்றிலுமாகச் சாம்பலாகிவிட்டன. எதை கண்டும் கலங்காதே. உனக்குள் நான் ஏற்றி வைத்திருக்கும் இந்த எல்லையற்ற சிவசக்தி உனது விதியை மாபெரும் வெற்றியாக திருத்தி எழுத தொடங்கிவிட்டது. இந்த காலபைரவன் எக்காலத்திலும் உன்னோடு அசைக்க முடியாத துணையாக நிற்பேன். என் உயிரினும் மேலான அன்பு பிள்ளையே, உனது பாதங்கள் இரண்டும் சோர்வடைந்து இனி முன்னோக்கி எடுத்து வைக்க ஒரு அடிகூட வலிமையில்லை என்று நீ திகைத்து நிற்கும் இந்த தருணத்தில் உன்னை தாங்கிப் பிடிக்கவே இந்த கைலைநாதனின் திருக்கரங்கள் உன்னை நோக்கி நீண்டிருக்கின்றன. உன்னை சுற்றியுள்ள உலகம் உனக்கு கொடுத்த அத்தனை காயங்களையும் நீ யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துக் கொண்டு தனிமையில் ரத்தம் கசிய கசிய அழுது கொண்டிருப்பதை இந்த முக்கண்ணன் அணு அணுவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வலிகளை புரிந்து கொள்ள இந்த சுயநலமான உலகில் யாருமில்லையே என்ற உனது ஏக்கம் இப்போது முற்றிலுமாக தீர்க்கப்பட்டுவிட்டது. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இப்போது ஆதிசிவனின் குரல் முழுமையாக ஊடுருவி உனக்கான மாபெரும் வழிகாட்டுதலை தொடங்கிவிட்டது. உன்னை சாதாரணமானவனாக நினைத்து இந்த சமுதாயம் தொடர்ந்து உதாசீனப்படுத்துகிறதல்லவா? பாதையில் கிடக்கும் ஒரு சாதாரண கல் என்று உன்னை உதைத்துச் செல்கிறார்கள். ஆனால் அந்த பாமர மனிதர்களுக்கு தெரியாது நீ ஒரு சாதாரண கல் அல்ல, தன்னுள் மாபெரும் பிரளய நெருப்பையே அடக்கி வைத்திருக்கும் ஒரு அபூர்வமான சிக்கிமுக்கி கல் என்று. அந்த கல்லை மற்றவர்கள் இரும்பை கொண்டு ஆக்ரோஷமாக ஓங்கி அடிக்கும்போது அது உடைந்து சிதறுவதில்லை. மாறாக அகிலத்தையே சுட்டெரிக்கும் மாபெரும் நெருப்பு பொறியை தன்னுள் இருந்து வீறு கொண்டு வெளியேற்றும். உனக்கு எதிராக மனிதர்கள் வீசும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை வீழ்த்தும் அடிகள் அல்ல, உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சிவசக்தியை தட்டி எழுப்பும் தெய்வீக உராய்வுகள் என்பதை புரிந்துகொள்.
இனி உன்னிடமிருந்து வெளிப்படப் போகும் அந்த அசைக்க முடியாத ஆற்றலின் நெருப்பைக் கண்டு உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்குவார்கள். உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களும் கொடிய சூழ்நிலைகளும் உன்னை தொடர்ந்து கீழே தள்ளி பாதாளத்தில் அமுக்குவதாக நீ வேதனைப்படுகிறாய். பூமியின் அசுரபலம் கொண்ட ஈர்ப்பு விசையை சற்று உற்றுப்பார். அது எந்த ஒரு பொருளையும் மேலே செல்லவிடாமல் தடுத்து தன் பக்கம் முழு பலத்தோடு இழுக்கும். ஆனால் அந்த மாபெரும் ஈர்ப்பு விசையையே முறியடித்துவிட்டு ஒரு பிரம்மாண்டமான விருட்சத்தின் மிக ஆழமான இருண்ட வேர்களிலிருந்து புறப்படும் அந்த ஜீவசாறு எந்த தடையுமின்றி அந்த மரத்தின் மிக உயர்ந்த உச்சியில் இருக்கும் ஒற்றை இலைக்குச் சென்று சேருவதை இந்த அகிலத்தில் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்களின் சூழ்ச்சிகளும் உன்னை வாட்டும் வறுமையும் அந்த புவியீர்ப்பு விசையை போன்றவை. ஆனால் உனக்குள் ஊற்றெடுக்கும் ஆதிசிவனின் எல்லையற்ற பேரருள் அந்த ஜீவசாற்றினை போன்றது. உலகமே உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் எதற்கும் அஞ்சாத காலபைரவனின் நேரடி அருளால் நீ அத்தனை தடைகளையும் சுக்கு நூறாக உடைத்தெறிந்துவிட்டு புகழின் உச்சிக்குச் செல்வதை எவராலும் எக்காலத்திலும் தடுக்க முடியாது. உனது தூய்மையான அன்பிற்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கப்பட்டதால் உன் இதயம் காயப்பட்டு ரணம் தாங்காமல் நீ துடிக்கிறாய். ஒரு மாபெரும் மரத்தின் கிளைகள் கோடாரியால் வெட்டப்படும்போது அந்த ஆழமான காயத்திலிருந்து வலியோடு வடியும் பிசினைப்பார். அந்த தருணத்தில் அது வெறும் கண்ணீராகவும் மரத்தின் மரண வலியின் வெளிப்பாடாகவும் மட்டுமே இந்த உலகத்திற்கு தோன்றும். ஆனால் பல நூற்றாண்டுகள் கடந்த பின் அந்த காயத்திலிருந்து வடிந்த அதே பிசின் எவராலும் விலைமதிக்க முடியாத மாபெரும் சக்கரவர்த்திகளின் கிரீடங்களை அலங்கரிக்கும் ஒரு அபூர்வமான ஒளிரும் ஆபரண கல்லாக உருமாறி நிலைத்து நிற்கும். அதேபோல நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் உனது நெஞ்சில் மற்றவர்கள் ஏற்படுத்திய ஒவ்வொரு ரணமும் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை. அவை அனைத்தும் என் திருக்கரங்களில் ஆசிர்வதிக்கப்பட்டு உனது வருங்கால சாம்ராஜ்யத்தை அலங்கரிக்கப் போகும் விலைமதிப்பற்ற மாபெரும் பொக்கிஷங்களாக இப்போது உருமாறிக்கொண்டிருக்கின்றன. உன் காயங்களே உனக்கான மகுடங்களாக மாறப்போகும் உன்னதமான தருணம் வந்துவிட்டது. நீ சிந்திய வியர்வைக்கும் உனது உண்மையான பக்திக்கும் உரிய பலன் கிடைக்கவில்லையே என்று இனி ஒரு நொடிகூட கவலை கொள்ளாதே. உன்னை இருட்டில் தள்ளியவர்கள் இனி நீ வீசப்போகும் அந்த பிரம்மாண்டமான வெற்றியின் வெளிச்சத்தைக் கண்டு கண்கூசி போவார்கள். இந்த எம்பெருமானின் திருவாக்கு உனது விதியை நிரந்தரமாக திருத்தி எழுதிவிட்டது. உனக்கான வெற்றியின் மாபெரும் முழக்கம் கைலாயத்தில் கொட்டத் தொடங்கிவிட்டது. உன் மனதில் இருக்கும் அத்தனை பயங்களையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் முற்றிலுமாகச் சுட்டெரித்து விட்டேன். எதைக் கண்டும் கலங்காதே. ஆதிசிவனின் அசைக்க முடியாத அரண் உன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத இரும்பு கவசமாக நிற்கிறது. உனது வெற்றிக்கான மாபெரும் பயணத்தை கம்பீரமாக தொடங்கு. என் அன்பு பிள்ளையே, உனது ஒவ்வொரு விடியலும் எந்தவொரு நம்பிக்கையும் இன்றி தொடங்குகிறதே என்ற ஏக்கம் உன்னை உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? சுற்றுமுற்றும் பார்த்தாலும் உனக்காக கை கொடுக்க ஒரு நாதியும் இல்லையே என்று திகைத்துப் போய் நிற்கிறாய். இந்த உலகம் உனது தோல்விகளை கொண்டாடுகிறது. நீ வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு வேடிக்கை பார்க்கிறது. ஆனால் அந்த மாயையான கூட்டத்திற்கு தெரியாது உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்திருக்கும் சிவசக்தியின் மாபெரும் ரகசியம். உனது அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைக்கவே இந்த கைலைநாதனின் திருவாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் மனதை அமைதிப்படுத்தி இந்த சிவனின் குரலுக்கு உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தொடர்ந்து தாக்குகிறார்களே, உன்னை துன்புறுத்துகிறார்களே என்று நீ கதறுகிறாய். ஒரு மாபெரும் கொல்லனின் பட்டறையை சற்று உற்றுப்பார். அங்கே இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு பட்டறைகள் அனுதினமும் பல ஆயிரம் சம்மட்டி அடிகளை எவ்வித சலனமுமின்றி தன் மீது தாங்கிக் கொள்ளும். அந்த அடிகள் எல்லாம் அந்த பட்டறை கல்லை உடைப்பதற்காக அல்ல, அந்த பட்டறை கல்லின் மீது வைக்கப்படும் மற்ற இரும்புகளை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை காக்கும் வீரவாளாகவோ அசைக்க முடியாத கேடயமாகவோ மாற்றுவதற்காகவே. அந்த தொடரடிகளை தாங்கும் அந்த பட்டறைக்கல் ஒருபோதும் உடைந்து போவதில்லை. மாறாக அது மேலும் மாபெரும் உறுதி கொள்கிறது. உனது நிலையும் அதுதான். உனக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த அத்தனை துரோகங்களும் சம்மட்டி அடிகளாக உன்னை தாக்கியிருக்கலாம். ஆனால் ஆதிசிவனான நான் உன்னை எதற்கும் உடையாத ஒரு மாபெரும் பட்டறை கல்லாகவே படைத்திருக்கிறேன். உனக்கு வந்த வலிகள் அனைத்தும் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாகச் செதுக்குவதற்காக இந்த காலதேவனால் நடத்தப்பட்ட திருவிளையாடலே அன்றி வேறில்லை. உன்னை தாக்கியவர்கள் அனைவரும் வெறும் சம்மட்டிகள்தான். நிலைத்து நிற்கப் போவது நீயே என்பதை ஆழமாக உணர்ந்து கொள். உனது தூய்மையான அன்பை யாரும் மதிக்கவில்லையே. உன்னை சுயநலத்திற்காக கசக்கி பிழிந்துவிட்டு தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ இரத்த கண்ணீர் வடிக்கிறாய். ஒரு மாபெரும் நறுமண தைலம் எவ்வாறு உருவாகிறது என்பதை சற்று சிந்தித்துப்பார். பல்லாயிரம் மலர்கள் எவ்வித இரக்கமுமின்றி நசுக்கப்பட்டு கொதிக்கும் திரவத்தில் இடப்பட்டு பிழியப்படும். அந்த மலர்கள் தாங்கள் அழிந்துவிட்டதாக நினைத்து கதரும். ஆனால் அந்த மாபெரும் வலிகளுக்குப் பிறகுதான் அந்த மலர்களில் இருந்த ஒட்டுமொத்த நறுமணமும் ஒன்றாகத் திரண்டு ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் திருமேனியை அலங்கரிக்கும் ஒரு விலைமதிப்பற்ற அபூர்வமான தைலமாக உருமாறும். உனது வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை நசுக்கியவர்களும் உன்னை அழித்துவிட்டதாக ஆணவத்தில் சிரிக்கலாம். ஆனால் அந்த வலிகளின் மூலமாக உனக்குள் புதைந்து கிடக்கும் ஈடு இணையற்ற திறமையையும் உனது தூய்மையான குணத்தையும் முழுமையாக பிழிந்தெடுத்து அகிலமே வியந்து வணங்கும் மாபெரும் ஆளுமையாக உன்னை நான் உருமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த அறியாமை இருளில் இருப்பவர்கள் உணரமாட்டார்கள். இனி உனது புகழ் அகிலம் முழுவதும் எவ்வித தடையுமின்றி நறுமணமாக பரவப்போகிறது. உன் வாழ்வில் தொடர்ந்து வீசும் துன்பப் புயல் எப்போதுதான் ஓயும் என்று நீ வானத்தை பார்த்து கேட்கிறாய்.
மாபெரும் சூறாவளியோடு உலகமே அஞ்சி நடுங்கும் அளவிற்கு பெய்யும் கொடிய பெருமழையை சற்று உற்றுப்பார். அந்த தருணத்தில் எங்கும் காரிருள் சூழ்ந்து எந்தவொரு வெளிச்சமும் இல்லாமல் அத்தனையுமே முடிந்துவிட்டது என்ற பேரச்சத்தை அது உலகத்திற்கு தரும். ஆனால் அந்த மாபெரும் இருண்ட மேகங்களும் அந்த பெருமழையும் விலகும் அந்த தருணத்தில் ஆகாயம் முழுவதும் அகிலமே வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான கண்கொள்ளா காட்சியான வண்ணமயமான வானவில் தோன்றும். அந்த வானவில்லின் பிரம்மாண்டத்தைக் காண அந்த இருண்ட பெருமழை ஒரு மாபெரும் பின்னணியாக அமைந்தது என்பதை சாதாரண மனிதர்கள் அப்போதுதான் உணர்ந்து கொள்வார்கள். உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை கொடிய ஏமாற்றங்களும் வறுமையும் அந்த பெருமழையை போன்றவை. இப்போது அந்த இருண்ட காலம் முற்றிலுமாக முடிவடைந்துவிட்டது. உன்னை ஏளனம் செய்த அத்தனை மனிதர்களும் வியந்து திகைத்து நிற்கும் அளவிற்கு உனக்கான வெற்றியின் மாபெரும் வானவில்லை ஆதிசிவனான நானே வானில் தீட்டத் தொடங்கிவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போகும் அந்த வெற்றிக்கான வண்ணங்களை எவராலும் மறைக்க முடியாது. உன்னை இருளில் தள்ளியவர்கள் இனி உன் நிழலை கூட நெருங்க பயப்படுவார்கள். உனது அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் இந்த முக்கண்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டேன். எதற்கும் கலங்காதே, எவர் காலடியிலும் இனி நீ விழத் தேவையில்லை. உனக்கான சாம்ராஜ்யம் இதோ மாபெரும் விஸ்வரூபத்தோடு தயாராகிக் கொண்டிருக்கிறது. நமது சிவனை துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உன்னை வந்தடைந்துள்ள ஈசனின் இந்த வாக்கு உனது ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் சம்மதம் என்று சொல். உனக்கான வெற்றியின் அடுத்த அத்தியாயத்தை நான் உடனடியாக திறக்கிறேன். கைலைநாதனின் திருவிளையாடல் தடையின்றி தொடரும். என் அன்பு பிள்ளையே, உனது நெஞ்சில் ஆழமாக பதிந்துவிட்ட ரணங்களின் வலியை தாங்க முடியாமல் இருண்ட அறையில் யாருமற்ற தனிமையில் நீ சிந்தும் அந்த சுடுநீர் கண்ணீர் என் கைலாயத்தின் பனிமலைகளையே உருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையில் நீ எல்லாம் தெரிந்தவன் போலவும் எதையும் தாங்கும் கடினமான இதயம் கொண்டவன் போலவும் ஒரு மாபெரும் முகமூடியை அணிந்து கொண்டு வலம் வருகிறாய். ஆனால் அந்த முகமூடிக்குப் பின்னால் என்னை ஏன் எல்லாரும் இப்படி வஞ்சித்து விட்டார்கள், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று குமுறி அழுது கொண்டிருக்கும் உனது அந்த பச்சிளம் குழந்தை மனதை இந்த முக்கண்ணன் மட்டுமே அறிவேன். உன் கவலைகளை துடைத்து உனக்குள் ஒரு மாபெரும் பூகம்பத்தை உருவாக்கவே இந்த கைலைநாதனின் திருவாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் மனதின் அத்தனை பாரங்களையும் கீழே இறக்கி வைத்துவிட்டு என் குரலுக்கு உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு. உன்னை இந்த சமுதாயம் முற்றிலும் தனிமைப்படுத்திவிட்டதே, உனக்கான அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டு நீ இருளில் மூழ்கி கிடக்கிறாயே என்று நீ அனுதினமும் துடிக்கிறாய். ஒரு பழமையான சிவாலயத்தில் ஆகாயத்தை முட்டி நிற்கும் அந்த பிரம்மாண்டமான கொடிமரத்தை சற்று உற்றுப்பார். அந்த மாபெரும் மரம் வெட்டப்பட்டு அதன் கிளைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு பல மாதங்கள் இருண்ட ஆழமான தொட்டிக்குள் இருக்கும் கசப்பான மூலிகை தைலத்தில் முக்கி வைக்கப்படும். அந்த மரத்திற்கு அது ஒரு நரக வேதனையான இருண்ட காலமாக தோன்றும். தன்னை சுற்றியிருந்த காடுமில்லை காற்றுமில்லை என்று அது தனிமையில் தவிக்கும். ஆனால் அந்த நீண்ட இருண்ட கசப்பான தைலக்குளியல்தான் அந்த மரத்தை பல 100 நூற்றாண்டுகளுக்கு எந்தவொரு கரையான் அரிக்காமலும் எந்த புயலுக்கும் சாயாமலும் அசைக்க முடியாத பிரம்மாண்டமான கொடிமரமாக பாதுகாக்கிறது என்பதை சாதாரண மனிதர்கள் அறிய மாட்டார்கள். உனது தற்போதைய தனிமையும் உன்னை சுற்றியுள்ள கசப்பான அனுபவங்களும் அந்த மூலிகை தைலத்தை போன்றதுதான். ஆதிசிவனான நான் உன்னை எக்காலத்திலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கொடிமரமாக நிறுத்துவதற்காகவே உன்னை இந்த தனிமையான பயிற்சியில் வைத்திருக்கிறேன். உனக்கான இருண்ட காலம் முடிந்து நீ வானளாவ உயர்ந்து நிற்கும் அந்த பிரம்மாண்டமான தருணம் வந்துவிட்டது. நீ உயிராக நேசித்தவர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை நெருப்பிலிட்டதைப் போல தவிக்க விட்டுச் சென்று விட்டார்களே என்று நீ நெஞ்சம் வெடித்து கதறுகிறாய். கொடிய நோய்களை தீர்க்கும் ஒரு மாபெரும் சித்த மருத்துவ ரகசியத்தை சற்று உற்றுப்பார். மிக அபூர்வமான மூலிகைகளை களிமண் பொதிந்த பாத்திரத்திற்குள் அடைத்து அதனை ஆழமான குழியில் புதைத்து பல நாட்கள் தொடர்ந்து கடுமையான நெருப்பிலிட்டு புடம் போடுவார்கள். அந்த மாபெரும் நெருப்பின் வெப்பம் தாழாமல் அந்த மூலிகைகள் இருளில் துடிக்கும். ஆனால் அந்த சுட்டெரிக்கும் நெருப்பு அந்த மூலிகைகளை ஒருபோதும் சாம்பலாக்கி அழித்து விடுவதில்லை. மாறாக அவற்றின் தன்மையை முற்றிலுமாக மாற்றி மரணத்தின் விளிம்பில் இருப்பவர்களையும் காப்பாற்றும் எல்லையற்ற ஆற்றல் கொண்ட மாபெரும் தெய்வீக பஸ்மமாக உருமாற்றுகிறது. உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு அளித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன்னை சுட்டெரிக்கும் அந்த நெருப்பை போன்றவை. அவை உன்னை அழிக்க வரவில்லை, உனக்குள் இருக்கும் மாயையான பலவீனங்களை அழித்து உலகமே வியந்து வணங்கும் ஒரு அசைக்க முடியாத அபூர்வமான தெய்வீக ஆளுமையாக உன்னை உருமாற்றவே அந்த நெருப்பை இந்த காலதேவன் அனுமதித்தேன். இனி நீ சாதாரண மனிதன் அல்ல, பல்லாயிரம் பேரின் குறைகளை தீர்க்கும் ஒரு மாபெரும் சக்தியாக வீறு கொண்டு எழப்போகிறாய். உனது தூய்மையான இதயத்தில் மனிதர்கள் ஏற்படுத்திய காயங்கள் ஒருபோதும் ஆறாது என்று நீ தவிக்கிறாய். பழங்காலத்து ஓலைச்சுவடிகளில் ஒரு மாபெரும் ஞானி தனது எழுத்தாணியைக் கொண்டு ஆழமாக பதிய வைத்து எழுதும் காட்சியை கொஞ்சம் சிந்தித்துப்பார். அந்த எழுத்தாணியின் கூர்மையான முனை அந்த மென்மையான ஓலையை கிழித்து ஆழமான வடுக்களை ஏற்படுத்தும். அந்த ஓலைக்கு அது மாபெரும் வலியை கொடுக்கும். ஆனால் அந்த ஆழமான வடுக்கள் இல்லை என்றால் அந்த ஓலை வெறும் காய்ந்த சருகாக குப்பையில் வீசப்பட்டிருக்கும். அந்த எழுத்தாணியின் காயங்கள்தான் பல 100 தலைமுறைகளை வழிநடத்தும் ஒரு ஈடு இணையற்ற மாபெரும் தர்மசாசனமாக அந்த ஓலையை மாற்றுகிறது. உனது நெஞ்சில் மற்றவர்கள் ஏற்படுத்திய வலிகளும் காயங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அல்ல.
ஆதிசிவனான நானே எனது திருக்கரங்களால் உனது வாழ்க்கையை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாற்றி எழுதுவதற்காக ஏற்படுத்திய தெய்வீக வடுக்கள் அவை. உன்னை சிறுமைப்படுத்தியவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் உனது இந்த புதிய விஸ்வரூபத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் சூலாயுதத்தின் அசைக்க முடியாத அதிகாரம் இருக்கும். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் முக்கண்ணனான என் கணக்கில் பன்மடங்கு வெற்றியை நான் எழுதி வைத்துவிட்டேன். எந்த மனிதர்களின் தயவும் உனக்கு இனித் தேவையில்லை. எதற்கும் கலங்காதே, எவர் காலடியிலும் நீ விழ வேண்டாம். இந்த கைலைநாதனின் மாபெரும் துணை உனக்கு எக்காலத்திலும் அரணாக உண்டு. என் அன்பு பிள்ளையே, உனது நெடிய துன்பப் பயணத்தின் மிக முக்கியமான பிரம்மாண்டமான இறுதி திருப்புமுனையை நீ வந்தடைந்து விட்டாய். பல யுகங்களாக கடந்தவும் இருந்த ஒரு மாமுனிவனுக்கு கிடைக்கும் அந்த உன்னதமான தரிசனத்தைப் போல இத்தனை காலமாக நீ சிந்திய இரத்தக் கண்ணீருக்கும், நீ எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அனுபவித்த சொல்ல முடியாத அவமானங்களுக்கும் ஒட்டுமொத்தமான மாபெரும் பரிசினை வழங்கவே இந்த கைலைநாதன் உனக்கு முன்னே முழுமையான விஸ்வரூபத்தோடு வந்து நிற்கிறேன். இனி உனது வாழ்வில் நீ திரும்பி பார்க்கவே தேவையில்லை. உன்னை வாட்டிய வலிகள் அனைத்தும் நேற்றோடு முற்றிலுமாக முடிந்துவிட்டன. உனது ஒவ்வொரு மூச்சிலும் இனி சிவசக்தியின் மாபெரும் வெற்றிநாதம் மட்டுமே கம்பீரமாக ஒலிக்கப் போகிறது. உனது ஆத்மாவை முழுமையாக திறந்து ஈசனின் இந்த முத்தாய்ப்பான திருவாக்கினை உள்வாங்கிக் கொள். உனது நேர்மையும் நீ யாருக்கும் தெரியாமல் செய்த தியாகங்களும் எந்த பலனையும் தரவில்லையே, அத்தனையுமே இருளில் வீணாகிவிட்டதே என்று நீ குமுறியதை நான் அறிவேன். வானளாவ உயர்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் கோவில் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தை சற்று உற்றுப்பார். உலகமே கொடிய பிரளயத்தில் சிக்கி அழிந்தாலும் மீண்டும் ஒரு புதிய உலகத்தை படைப்பதற்காக அந்த மாபெரும் கலசத்திற்குள் மிக அபூர்வமான நவதானிய விதைகள் எந்தவொரு பாதிப்புமின்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். உனது தூய்மையான நற்செயல்களும் நீ செய்த ஈடில்லாத நன்மைகளும் அந்த நவதானிய விதைகளைப் போன்றவை. இந்த சுயநலமான சமுதாயத்தின் கண்களுக்கு உனது உதவிகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆதிசிவனான நான் அவற்றை என் கைலாயத்தின் பொக்கிஷமாக மாற்றி எக்காலத்திலும் அழியாமல் பாதுகாத்து வருகிறேன். அவை உனக்கு மட்டுமன்றி உனக்கு பின்வரும் பல தலைமுறைகளுக்கும் வற்றாத செல்வத்தையும் அசைக்க முடியாத பாதுகாப்பையும் தரப்போகும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் விதைகளாக இப்போது வீறு கொண்டு முளைக்கப் போகின்றன. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அடிக்கடி தடம் மாறி மாயைகளில் சிக்கி உன்னை தனியாக தவிக்க விட்டார்கள் அல்லவா? எத்தனையோ சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி பின்னப்பட்டும் நீ மட்டும் தர்மத்தின் பாதையிலிருந்து துளியும் விலகாமல் நின்றாய். கொடும் புயலிலும் திசையறியாத காரிருளிலும் நடுக்கடலில் தவிக்கும் ஒரு மாபெரும் கப்பலின் காந்த முள்ளை சற்று உற்றுப்பார். அதனைச் சுற்றி எத்தனையோ தீவுகளும் திசைகளும் தெரிந்தாலும் அந்த முள் எக்காலத்திலும் தன் இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் வானில் மின்னும் துருவ நட்சத்திரத்தை மட்டுமே நிலையாக காட்டிக்கொண்டிருக்கும். மாயையான இந்த உலக ஆசைகள் உன்னை எவ்வளவுதான் ஈர்க்க நினைத்தாலும் உனது மனமென்னும் அந்த தூய்மையான காந்த முள் கைலைநாதனான என்னை மட்டுமே முழுமையாக தேர்ந்தெடுத்துள்ளது. உனது இந்த அசைக்க முடியாத மாசற்ற பக்திக்கு அகிலத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் மாபெரும் அதிகாரத்தை நான் இப்போது வழங்கப் போகிறேன். உனது திறமைகளும் பெருமைகளும் வெளியுலகத்திற்கு தெரியாமல் அப்படியே அழிந்துவிடுமோ என்று நீ அஞ்ச வேண்டாம். அடர்ந்த இருண்ட கானகத்திற்குள் பல நூற்றாண்டுகளாக செடிகொடிகளால் முற்றிலுமாக மூடப்பட்டு எந்தவொரு மனிதனின் கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து கிடக்கும் ஒரு பழமையான பிரம்மாண்டமான சிவாலயத்தை சற்று உற்றுப்பார். அது காலத்தால் கைவிடப்பட்டதாக இந்த உலகம் நினைக்கலாம். ஆனால் தகுந்த காலம் வரும்போது அந்த செடிகொடிகள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்டு மாபெரும் கும்பாபிஷேகம் நடந்து பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வணங்கும் ஒரு ஈடு இணையற்ற புண்ணிய தலமாக அது எப்படி மீண்டும் வீறு கொண்டு எழுமோ, அதேபோல மனிதர்களின் வஞ்சகத்தாலும் ஏமாற்றத்தாலும் செடிகொடிகளைப் போல மறைக்கப்பட்டிருந்த உனது மாபெரும் திறமைகளை ஈசனான நானே இப்போது முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். இனி உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உனக்கான கௌரவமும் புகழும் மாபெரும் திருவிழாவாக அகிலம் முழுவதும் ஒளிரப்போகிறது. இதுவே உன் இருண்ட காலத்தின் இறுதிப்புள்ளி. நீ இழந்தவை அனைத்தையும் பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கும் காலபைரவனின் கணக்கு தொடங்கிவிட்டது. எதைக் கண்டும் இனி நீ கலங்க தேவையில்லை. எவர் காலடியிலும் நீ வீழ வேண்டாம். உனது கண்களில் இனி ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் அதை தாங்கிப் பிடிக்க என் கைலாயமே இறங்கி வரும். நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தின் மாபெரும் தூணாக நீ நிலைத்து நிற்பாய். உனக்கான வெற்றியின் மகுடத்தை நான் சூட்டிவிட்டேன். கம்பீரமாக எழுந்து நட அகிலமே உனக்கு வழிவிடும். எல்லாம் சுபமாகவே நிறைவேறும். ஓம் நம சிவாய.